சேகர் காயத்ரிக்கு இனிய 25வது திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். நீண்ட ஆயுளோட நல்லபடியாக இருக்கிற நோய் நொடியின்றி. சேகர் வந்து மூத்த மகன். ஆமாம், இங்கே வந்ததுலேருந்து எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக நல்லா இதாக இருப்பான். வாரம் வந்துடுவான். வரலைனாலுமே எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும், இன்னும் வரலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். இது மாதிரி காயத்ரி வந்து ஒரு நல்ல மருமக. எங்கள் வீட்டுக்கு மருமகளை வந்து ஒரு நல்ல இல்லத்தரசியாக ஒரு கட்டுச்சட்டாக குடும்பம் நடத்தி ரொம்ப ஒரு இதாக எல்லாத்துக்கும் ஒரு முன்னோடியாக இருக்கிறது. நாங்கள் எப்படி அந்த நாளையில் இருந்தோமோ அதே மாதிரி வீட்டு சத்தம் வெளியில் கேட்காதவாறு அவன் கொடுக்குற வருவாயிலேயே ரொம்ப சிக்கனமாக குடும்பம் நடத்தி நல்லா இருக்கிறது. அதனால் எனக்கு காயத்ரியே ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி பிள்ளைகளையுமே நல்லா இதாக வளர்த்துருக்குது. அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். மகன் சேகருக்கும் காயத்ரிக்கும் மாமானுடைய இனிய 25வது ஆண்டு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நீங்கள் 2 பேரும் இடைபிரியாமல் நீண்ட ஆயுளோட எந்த நோய் நொடி இல்லாமல் வாழணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். மகன் சேகரை பற்றி சொல்லணும்னா, எங்கள் அண்ணன் பிள்ளைகள்லேயே அவன் ஒரு நல்ல தனிப்பட்ட முறையில் நல்ல பையன். எல்லாருமே நல்ல பிள்ளைங்க தான். இருந்தாலும் அவன் இங்கே பக்கத்தில் இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப புதுமையாகும். அப்பப்போ எங்களை வந்து பார்க்க செய்ய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காயத்ரியும் சேகரும் வந்து பார்க்க வந்துடுவாங்க ராம்நாளில். அதுவும் நாங்கள் டி பிளாக்கை விட்டு வந்ததுக்கு பின்னாடி குறிப்பாக புது வீட்டுக்கு வந்ததுலேருந்து எங்களை வந்து பார்க்கக்கூடிய ஒரு ஜீவன் அவங்க தான். ரெகுலராக வந்து பார்த்துருவாங்க. அவங்க வரலைன்னா கூட எங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அந்தளவுக்கு எங்கள் மேலே பாசமாகவும் ஒரு மதிப்பு மரியாதையாகவும் இருப்பாங்க சேகர் காயத்ரி. அது மட்டும் இல்லாமல் காயத்ரி ஒரு நல்ல மருமக. ஆமாம், ஒரு குடும்பத்தை வந்து ஆக்களும் பெண்ணாலே அழித்தலும் பெண்ணாலேன்னு சொல்லுவாங்க. ஆனால் குடும்பத்தை நல்லா ஆக்குறதில்ல. ஒரு காயத்ரி ஒரு முன்னுதாரணமாக குடும்பத்தை கொண்டு வந்திருக்காங்கிறது எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கக்கூடிய பொண்ணு. அது மட்டும் இல்லை, இப்போ நான் எப்படி ராம்நாளில் இருக்கும்போது உறவுகளை அரவணைச்சு போகணும்னு நினச்சனோ அதே குணத்தோட சேகர் காயத்ரி இருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ நான் இல்லைனாலும் அந்த இடத்த நீங்கள் நிறைவு செய்வீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. அதை நிறைவு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி நீங்கள் காலம்புறம் இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். நீனும் உன் பிள்ளைகளும் நல்லபடியாக இருக்கணும்னு நம்ம புறத்திய வணையும் கேட்டுக்கிறேன். சந்தோஷம். அன்பு மகன் சேகர் காயத்ரிக்கு சித்தியோட அன்பான திருமண வாழ்த்துக்கள். நீங்கள் 2 பேரும் கஷ்டத்தில் இருந்தாலும் நல்ல குடும்பத்தை நல்லபடியாக பிள்ளையும் பையன் நல்லா படிக்க வச்சு நல்ல முறையாக கொண்டு வந்துட்டீங்க. கஷ்டம் வெளியில் தெரியாமல் நல்ல முறையாக கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து கஷ்டத்தில் பங்கெடுத்து நல்ல முறையாக வந்துட்டீங்க. இன்னும் நீடோடி நல்லபடியாக பையன் பிள்ளையெல்லாம் நல்லா கல்யாணம் பண்ணி கொடுத்து அவனும் படிப்பு முடித்து நல்ல வேலைக்கு போய் அதில் சீரும் சிறப்புனா குடும்பத்தோடு எல்லோரும் நல்லா இருப்பீங்க. என்னோட ஆசீர்வாதங்கள். எங்கள் அண்ணன் வந்து எங்களுக்கு ஒரு தகப்ப மாதிரி எங்களை வந்து எல்லாத்துலேயும் முன்னின்று செய்யும். ஒரு சின்ன வேலை சொன்னால் கூட குடுகுடுன்னு ஓடி போய் செஞ்சிடும். அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஹெல்ப்பு. எங்கள் அண்ணனா மட்டும் இல்லாமல் எங்கள் சம்பந்தியாகவும் ஆக்க போகிறோம். ரொம்ப சந்தோஷமான நிறைவான தருணம். அது நீடூடி வளர்த்துக்கிறோம். காயத்ரியும் நல்ல பிள்ளை. எங்கள் வீட்டுக்கு வந்து எல்லாத்துலேயும் பொறுப்பாக எல்லாத்துலேயும் முன்னின்று எல்லா எல்லா சுப நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே நடத்தி கொடுத்துருவா. அவளை நம்பி எல்லா பொறுப்பையும் ஒப்படைப்போம். எங்களுக்கு நிறைவான நீடூடி வாழ இறைவனை வேண்டுகிறேன். அத்தான் அவர்களுக்கு வணக்கம். அத்தானுக்கும் காயத்ரிக்கும் 25வது வருட திருமண நாள் நல்வாழ்த்துக்கள்.
அத்தனை எல்லாருக்கும் உதவியாக இருக்குன்னு நினைப்பீங்க. உங்கள் உயர்ந்த எண்ணத்துக்கு என்றும் நீடூழி வாழ்க. எல்லோரும் நல்லா இருப்பீங்க. மற்றபடி நிறையா சொல்லணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு சொல்ல தெரியல. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அண்ணே அன்னைக்கு 25வது திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இதே மாதிரி நிறைய பொன் விழாக்கள் காணணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அன்னைக்கு வந்து நிறையா போட்டி இருந்துச்சு. நான் செங்கப்படையில் நான் ஃபஸ்ட்டு கல்யாணம் முடிச்சு நான் முளைக்கட்டுக்கு ஃபஸ்ட்டு வருஷம் போயிருக்கிறப்ப நான் அவங்கள பார்த்துருக்குறேன். அவங்களுக்கு அவங்க ஊரில் பெரிய ஃபிகர். அவங்க நிறையா காம்படிஷன் இருந்துச்சு. நிறைய காம்படிஷனுக்கு மத்தியில் எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் தட்டி தூக்கிட்டு வந்தோம். எங்கள் அண்ணனுக்கு வந்து அன்னைக்கு கிடச்சது பெரிய கிஃப்ட்டு. 2 பேரும் நல்லபடியாக எப்படி வாழணுங்கிறதுக்கான உதாரணம். நீங்கள் எந்த விதமான உதவியும் இல்லாமல், எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாமல் நீங்கள் 2 பேருமே வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு 2 பேருமே முன்னுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து பிள்ளைங்களை படிக்க வச்சு நீங்கள் ஒரு நல்ல மதிப்பை எல்லார் மத்தியிலையும் நம்ம குடும்பத்தில் நீங்கள் வந்து 2 பேருமே பெற்றிருக்கீங்க. அதுக்கு அண்ணனோட உதவியும் இருக்குது, அண்ணியோட சப்போர்ட்டும் இருக்குது. அண்ணன் வந்து ரொம்ப பாசம், மரியாதை, யாரையும் மனசு நோக்க பேசினதில்லை, இது பண்ணதில்லை. உழைப்பு 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 ஒன்று தான் அண்ணனுக்கு தெரியும். மற்றவங்களுக்காவது உங்கள் அத்தா இவங்களுக்காவது வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வேலை. உங்களுக்கு வந்து உங்களோட வேலை வந்து உடல் உழைப்பான வேலை. நீங்கள் வேலை பார்க்குறதுலாம் நீங்கள் உடல் உழைப்பான இது பண்ணுறது ரொம்ப எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் அந்த இதுலேயும் நீங்கள் வெளியில் என்றைக்குமே நீங்கள் காமிச்சிக்கிட்டது இல்லை, இது பண்ணிக்கிட்டது இல்லை. இந்த கஷ்டமான சூழ்நிலையிலையும் பிள்ளைங்களை நல்லபடியாக படிக்க வச்சு ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு நீங்கள் வந்து கொண்டு வந்திருக்கீங்க, இது பண்ணியிருக்கீங்க. அது ரொம்ப சந்தோஷம். நான் நிறைய பேசணும்னு இதாக இருக்குது, வர மாட்டேங்குது. அண்ணனோட அன்பு, அண்ணியோட இது சப்போர்ட்டு குடும்பத்துக்கு எல்லாருக்குமே எங்களுக்கு பக்கபலமாக உதவியாக இருந்திருக்கு. அன்றைக்கி வந்து வீடு வாசல் சொந்த வீடு இதுக்கு கட்டணும்னு ஆசை. அது இன்னும் கொஞ்சம் நாள் டிலே ஆகிட்டுருக்கு. இன்னும் சீக்கிரமே அதுவும் வந்து ஆண்ட முன்னியத்தில் அஸ்வின் தலையெடுத்து நல்லபடியாக வீடு வாசல் கட்டுற நேரங்காலம் வந்துடும். சீக்கிரமே நல்லபடியாக நடக்கும். அதுக்கு ஆண்டவனை வேண்டிக்கிறோம். அந்த குறத்தி எல்லாம் உள்ள குறத்தி வந்து வழிவகை செய்யட்டும். இன்னும் நிறையா பேசுனது இருக்கு, ஒன்றும் வர மாட்டேங்குது. சித்தப்பா இடத்த நீங்கள் வந்து பிடிக்கணும். சித்தப்பா இடத்த வந்து நீங்கள் யாராலையும் பிடிக்க முடியாது. ஆனால் வந்து நீங்கள் வந்து அந்த இடத்துல இருந்து சித்தப்பாவோட வழி நடத்தல நீங்களும் எல்லா நல்லது கெட்டதையும் எடுத்து வழி நடத்தி நீங்கள் எல்லா இதுவுமே நீங்களும் இது பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி வந்துட்டுருக்கீங்க. அது ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்குமே. அதே மாதிரி நீங்களும் சித்தப்பா மாதிரி நீங்களும் பண்ணணும். எல்லாரோட விசேஷங்களையும் எடுத்து நடத்தணும், இது பண்ணணும். அப்புறம் நிறைய வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறோம். நம்ம உறவு முறை இன்னும் நெடுங்காலம் தொடரணும். எந்த விதமான கண்படாமல் நல்லபடியாக நம்ம சந்தோஷமாக ஒற்றுமையாக இருக்கணும். வாழ்த்துக்கள். தீர்க்க சுமங்கலியாக நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக நல்லபடியாக நோய் நொடி இல்லாமல் நல்ல முன்னேற்றத்தோடு இருக்கணுங்கிறத ஆண்டவனை வேண்டிக்கிறேன். வாழ்த்துக்கள். மகன் சேகருக்கு மருமகள் காயத்ரிக்கு 25வது நல்வாழ்த்துக்கள். என் மகன் சேகருக்கும் மருமகள் காயத்ரிக்கும் 25வது திருமண நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி வெட்டிங் சரி அத்தா அக்கா. ஹாய், ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி அண்ணா அண்ணி. Hi Segarana, Gayatri Annie. So 25 years of Silver Jubilee year. Happy wedding anniversary and many more returns of the day. So 25 years வந்து சாதாரண விஷயம் இல்லை, இட்ஸ் a long journey. ஸோ இத்தனை வருஷம் உள்ள ஃபேமிலியில் உள்ள அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஸோ எல்லாத்தையும் வந்து சமாளித்து ஒரு டுகெதர்னஸாக இருந்து இந்த இயரை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், சில்வர் ஜூபிலி இயரை. ஸோ உங்களுடைய இந்த ஜேர்னி டுகெதர்னஸ் has been very inspiration for us, all of us. So your love and affection with your family to continue to grow. So many more years of happiness to come. Thank you. ஹாய் அண்ணா அண்ணி, ஹாப்பி 25th வெட்டிங் அனிவர்சரி. வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட லைஃப்னுடைய 25 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம்.
எனக்கு சேகர் மாமா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து மாமா என்னை தூக்கி வச்சுட்டே இருப்பாங்க. ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு எப்பயுமே சேகர் மாமா. சின்ன வயசுலேருந்து ரொம்ப பாண்ட் கூடயே இருந்தனால அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் மாமாவும் சரி அத்தையும் சரி லைஃப் கொண்டு போகிற விதம், ஒருத்தர் விட்டு கொடுத்து எல்லா சூழ்நிலையும் கடந்து வந்து பிள்ளைங்களை இப்போ நல்லா பெருசாகி அதுங்களையும் படிக்க வச்சு அவங்களையும் செட்டில் பண்ணி விட்டு ரொம்ப நிறைவாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த தருணம். உங்களை பார்த்து நாங்கள் அதே மாதிரி உங்களை ரோல் மாடலும் நாங்கள் எடுத்துக்கிறோம். சித்தப்பா கற்றுக்குறோம். வாழ்க்கையிலேருந்து நிறைய பாடங்கள் நாங்களும் கற்றுட்ருக்கோம். எப்படி கொண்டு போகணும், ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணி கொண்டு போகிறது அப்படிங்கிறது எல்லாமே. ரொம்ப சந்தோஷம்னா. டேக் கேர், பை பாய். அடுத்து 50th இதே மாதிரி வீடியோ போடுறோம். ஓகே, பாய் பாய். அண்ணா அண்ணி 2 பேருமே ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. அண்ணன் வருமானம் கம்மியாக இருந்தாலும் அண்ணி நீங்கள் அண்ணனுக்கு துணையாக இருந்து குடும்பத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க. நீங்கள் எப்போவுமே எங்களுக்கு ரோல் மாடலாக தான் இருக்கிறீங்க. எங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் வந்தது பெரிய சந்தோஷம். ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. இனிய 25ஆம் ஆண்டு திருமண நாள் வாழ்த்துக்கள் அத்தை மாமா. 25ஆவது வருஷம் கம்மி பண்ணியிருக்கீங்க. இதே மாதிரி எல்லாம் பல வருஷங்கள் சேர்ந்து வாழ்ந்து எங்கள் எல்லாரையும் வழிநடத்தி கீர்த்தி தர்ஷினி எல்லாருக்கும் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வேற குழந்தைகளோடு சேர்ந்து வாழ்ந்து எல்லாரையும் வழி நடத்தணும்னு வேண்டிக்கிறேன். ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன். அன்புக்குரிய பாசமிகு சித்தப்பாவிற்கும் சித்திக்கும் எனது 25ஆம் ஆண்டு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி அத்தை மாமா. சின்ன வயசுலேருந்து ஒரு ஃபேமிலி எப்படி லீட் பண்ணி கொண்டு போகணும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் சிக்கனமாகவும் எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட தான் கற்றுக்கிட்டோம். நானும் பிரியாவும் அதே மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றோம். 2 பேருமே பாசக்கார ஆட்கள். ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ஒரு மேரேஜாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் மாமாவோட கான்ட்ரிபியூஷன், வேலைகளை எடுத்து செய்கிறதா இருக்கட்டும். நம்ம ஃபேமிலியில் எல்லாருமே அதே மாதிரி தான். அது நமக்கு ஒரு கிஃப்ட்டு. அத்தையோட கான்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும், ஃபேமிலியை மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறதா இருக்கட்டும், எல்லாமே எங்களுக்கு ஒரு இன்ஸ்பைரிங் தான். நாங்கள் எல்லோரும் எங்கள் எல்லாருக்குமே உங்களை ரொம்ப பிடிக்கும். எங்களெலாம் எப்படி தூக்கி வளர்த்தீங்களோ அதே மாதிரி வந்து பாப்பா இப்போ வந்து உங்கள்கிட்ட வளர்கிறது, உங்கள்கிட்ட ரொம்ப பாசமாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும். வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். நன்றி. இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் சித்தப்பா சித்தி. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள் 25th வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறது. உழைப்பு உயர்வை தரும் அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் 2 பேருமே. உழைப்பை மட்டுமே நம்பி இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் 2 பேருமே வந்துட்டு உங்களோட லைஃப்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒன்று. உங்களை பார்த்து நாங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. நீங்கள் வந்து தாத்தா பாட்டியோட கைடன்ஸில் இப்போ வரைக்கும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கீங்க. நீங்கள் அதை எடுத்துக்கிறதே எங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு அட்வைஸ் மாதிரி தான். நம்ம கண்டிப்பாக அவங்களோட கைடன்ஸில் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க. அதே மாதிரி சித்தி ரொம்ப இமோஷ்னலி ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி செய்யணும், எப்படி அதை கொண்டு போகணும், அதை நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் ஃபேமிலியை மேனேஜ் பண்ணி கொண்டு போவீங்க. உங்களுக்கு சித்தப்பா பயங்கர ஒரு சப்போர்ட். சித்தப்பா சொல்கிறத நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க, நீங்கள் சொல்கிறத சித்தப்பா வந்து அதை எடுத்து கொண்டு போவாங்க. உங்கள் 2 பேர்கிட்டையுமே பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயம் இருக்குது. 2 பேருமே வந்துட்டு ஒரு சின்ன ஹெல்ப் யாராவது பண்ணால் கூட அதை எப்போவுமே மறக்க மாட்டீங்க. நீங்கள் அது வந்து ஒரு அந்த நன்றி கடன் அப்படிங்கிறத வந்து எடுத்துகிட்டு அது அவங்க மேலே வச்ச அன்பையும் தாண்டி அது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் 2 பேருமே எடுத்து கொண்டு போவீங்க. ஸ்டார்டிங்லேருந்து தாத்தாவோட சப்போர்ட்டாக இருக்கட்டும், மல்லிகாத்தையோட சப்போர்ட்டாக இருக்கட்டும், ஒவ்வொன்றையும் நீங்கள் எப்போ பேசினாலுமே சொல்லுவீங்க. அவங்க எனக்கு இந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, இந்த விஷயத்தில் எனக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க அப்படின்னு சின்ன சின்ன விஷயத்தை கூட நீங்கள் அதை மைண்டில் வச்சு சித்தப்பாவும் சரி நீங்கள் சித்தியும் சரி 2 பேருமே வந்து சொல்லி காமிப்பீங்க. அது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் உங்ககிட்ட. அதே மாதிரி சித்தி சொல்லுவீங்க விரலுக்கேற்ற வீக்கம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சித்தப்பாவோட இன்கம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்குள்ளே என்னோட ஃபேமிலியை நான் மேனேஜ் பண்ணி கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஸ்டேஜையும் தாண்டி இன்னைக்கு வந்து தம்பியும் சரி தர்ஷையும் சரி நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்கள வந்து கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் வந்து ரொம்ப அதிகமாக உங்களை பார்த்ததில்லை, இந்த 2 இயர்ஸாக தான் பார்க்குறேன். பட் இந்த 2 இயர்ஸில் உங்களை நான் பார்த்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள்ங்கிறது நிறையாவே இருக்குது. நீங்கள் அடிக்கடி பாட்டியவும் தாத்தாவையும் நீங்கள் சொல்லிட்டே இருப்பீங்க, பாட்டி நல்லா ஃபேமிலி மேனேஜ் பண்ணுவாங்க,
அவங்கள பார்த்து நான் வந்து நிறைய கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. எங்களோட ஜென்ரேஷனுக்கு நீங்கள் வந்து ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் இன்னும் அடுத்தடுத்து நிறைய வருஷங்கள் ஒன்றா செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம். உங்களோட உண்மைக்கும் நேர்மைக்கும் உங்களோட உண்மையான அன்புக்கும் நீங்கள் நினைக்கிற காரியங்கள் எல்லாமே வந்து வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. ஹாப்பி வெட்டிங் டே அத்தை மாமா. ஹாய் அத்தா, அக்கா, இனி 25வது திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இது ஆக்சுவலாக ஃபஸ்ட் டே பண்ணலான்னு பிளான் பண்ணோம், பட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. சாரி ஃபார் த டிலே. எனக்கு வந்து எல்லாருக்கும் பேசுகிற மாதிரி தான். உங்கள் 2 பேரையும் எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும். நான் சின்ன வயசுலேருந்தே உங்கள் 2 பேரையும் பார்க்குறேன். ரொம்ப அமைதியாக, 2 பேருமே ரொம்ப அமைதியாக, ஆனால் எல்லா ஃபங்க்ஷன்லேயும் கலந்துப்பீங்க, தவறாமல் கலந்துப்பீங்க. அதாவது குடும்பத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க, உறவுகளுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பீங்க. அதில் எப்போயுமே கலந்துக்கணும், என்ன சூழ்நிலையிலையும் கலந்துக்கணும், அதில் நம்மளும் இருக்கணும், நம்மளோட பார்ட் இருக்கணுங்கிறதுல ரொம்ப இதாக இருப்பீங்க. காயத்ரிக்கா வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட உரிமையை வந்து கோபமாக கேட்பாங்க. அதாவது உண்மையிலேயே அவங்க அதை எதிர்பார்த்துருப்பாங்க. அந்த உரிமையை நம்ம அந்த இடத்துல தவறி இருக்கும்போது அவங்களுக்கு அதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்மக்கிட்ட ரொம்ப அதிகமான உரிமை எடுத்துருந்துருப்பாங்க. ஸோ நானே நிறைய 2-3 இடத்துல தவறி இருக்கேன். ஸோ அதை அவங்க நோட்டிஃபை பண்ணி சுட்டி காமிச்சுன்ற சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எதை காமிக்குதுன்னா நம்ம மேலே இருக்கிற உரிமை, நம்ம மேலே இருக்கிற பாசம். ஸோ அதை அதே அளவுக்கு அவங்க நம்ம மேலே வச்சுருக்கனால நம்மக்கிட்ட அதே அளவு எதிர்பார்க்குறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லது தான் அது. அதை வந்து நம்ம எல்லாருமே எடுத்துக்கணும், நல்லதாக எடுத்துக்கணும். அதை நான் நல்லதாக தான் பார்க்குறேன். அந்த மாதிரி காயத்ரிக்கா உரிமையாக எல்லார்ட்டையும் இருப்பாங்க, உறவுகளுக்கு மரியாதை கொடுத்து. சேகரத்தா வந்து ரொம்ப வெகுளித்தனமாக எல்லார்ட்டையும் நல்லா பேசுகிறது, எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு நினைக்கிறது, அந்த மாதிரி ஒரு ரொம்ப நல்ல கேரக்டர். இது ஜாடிக்கேற்ற மூடின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சேகரத்தானுக்கு ஏற்ற மாதிரியான பொண்ணு நீங்கள். அப்போது இருந்த காலத்துலேயும் சரி, இப்போ இருந்த காலத்துலேயும் சரி, எதுலேயுமே சேஞ்சஸ் இல்லை. வயது வேணால் கூடி இருக்கலாம், மற்றபடி குணத்துலேயோ எதுலேயுமே, வெளியில் அப்பீரன்ஸ்லேயோ எதுலேயுமே மாறலை. அப்போது காசு இல்லாமல் கஷ்டப்பட்ட காலத்துலேயும் நம்ம அதை சமாளிச்சுட்டு வெளியில் இருக்கணும்னு இருந்திருக்கீங்க. இப்போது நமக்கு கொஞ்சம் தரம் வசதி வந்தும் கூட அதை நீங்கள் ரொம்ப இதாக எடுத்துகிட்டு அதில் நான் ரொம்ப பந்தாவா அந்த மாதிரி இல்லாமல் அப்போ எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் இப்போ இருக்கீங்க. ஸோ அது வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுலாம் கஷ்டம், எல்லாராலையும் அதை மெயின்டைன் பண்ண முடியாது. நீங்கள் 2 பேரும் அப்படி தான். நான் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கும்போது வந்து பார்க்கும்போது கூட ரொம்ப சிம்பிளாக ஆடம்பரமாக இல்லாமல் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் இருக்கும் உங்கள் வீட்டில். ரொம்ப ஆடம்பரமாக அது இதுன்னெலாம் எதுவுமே இருக்காது. எல்லோரும் உங்கள் கூட வரணும், எல்லோரும் உங்கள் வீட்டில் இருக்கணும், கலகலன்னு இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. நிறைய பேர் அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க. ஏன்டா சொந்தக்காரங்களாம் வீட்டுக்கு வராங்க, ஐயோ நமக்கு வேலை வச்சுட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லோரும் வரணும், எல்லோரும் நம்ம வீட்டுக்கு வரணும், எல்லோரும் நம்ம வீட்டில் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப உரிமை எடுத்துப்பீங்க. நீங்களும் சரி, அத்தானும் சரி. அது எப்பயுமே இருக்கணும். எங்கெங்கெல்லாம் நானும் தவறுனாலோ இல்லை மற்றவங்க தவறுனாலும் நீங்கள் எப்பவும் போல அதை சுட்டி காமிக்கணும், எங்களை திருத்தணும். இதே மாதிரி எப்போவுமே இருக்கணும். அடுத்து 25 முடிஞ்சு அடுத்து ஒரு 25க்கு இதே மாதிரி எல்லோரும் உங்களை விஷ் பண்ணணும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். அண்ணே அண்ணி, வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். சின்ன பிள்ளையிலேருந்தே உங்களை பார்த்து வளர்ந்துருக்கேன். எப்படி மல்லியாக்கா அங்கே பக்கத்துலேயே இருந்தாங்களோ அதே மாதிரி நீங்களும் அண்ணியும் அங்கேயே இருந்து வந்தீங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களை பார்க்கலைன்னா என்னடா இன்னும் காணாமே அப்படின்ட்டு இருக்கோம். நிறையா சொல்லலாம், நிறைய பேசணும்னு தோணுது. அண்ணி வந்து ஒரு விடாமுயற்சிக்கு சொந்தக்காரி. எதை எடுத்தாலுமே வந்து அக்காவை போய் டிஎன்பிசி எக்ஸாம் படிக்க வைக்கிறதுக்கு கொண்டு போய் விட்டா அங்கே உட்காந்து அண்ணி படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அக்காவை விட இங்கே டஃப்பு கொடுத்து படிச்சுட்டு இருப்பாங்க. எப்படி வந்து அப்பா அம்மா வந்து அக்கா தம்பியை என்னையும் அக்காவையும் வளர்த்தாங்களோ அதே மாதிரி தான் உங்கள் குடும்பமும் இருக்கும்.
அந்த கஷ்டப்படுற குடும்பம், அதில் நல்ல பிள்ளைங்க, அவங்களும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லா படித்து நல்லா வந்திருக்காங்க. ஸோ உங்கள் கஷ்டமெல்லாம் மாறும்னு நம்புகிறேன். அந்த ஊரில் நீங்கள் தான் இருக்கீங்க இப்போது. அப்பா அம்மாவுக்கு ஏதாவது ஒன்றுனா டக்குன்னு போய் பார்க்குற அளவுக்கு நீங்கள் தான் இருக்கீங்க. அண்ணன் வந்து நான் என்ன சொன்னாலும் கேட்டுக்குவார். தம்பி சொல்லிட்டானா சரி அப்படிம்பாரு. அதே மாதிரியே அண்ணியும் என்கிட்ட கேட்காம நிறையா விஷயங்களில் பார்த்துருக்கேன். என்கிட்ட கேட்டு தான் எதாக இருந்தாலும் பண்ணுவாங்க. ஸோ அந்தளவுக்கு நானும் உரிமை எடுத்துக்குவேன். இதை பண்ணுங்கள், இதை பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் பசங்களுக்கும். ஸோ ஸோ ரொம்ப நன்றி அண்ணி. அவ்வளோதான். ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி அத்தை மாமா. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி சேகர் மாமா, காயத்ரி அத்தை. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி அக்கா. ஹாப்பி 25th வெட்டிங் ஆனிவர்சரி அம்மா அப்பா. இதே போல் 25 வருஷம் இன்னும் அன்போடு இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஹாப்பி 25th வெட்டிங் ஆனிவர்சரி அம்மா அப்பா. நான் பார்த்த பெஸ்ட்டு கப்பிள்ஸ்லேயே எங்கள் அம்மா அப்பா தான் எனக்கு பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். அவங்கள தான் நான் வந்து ஒரு லைஃபோட பெரிய இன்ஸ்பிரேஷனாகவும் எடுத்துக்கிறேன். எவ்வளோ ஒரு கஷ்டம் இருந்தாலும் எப்படி வந்து எந்த சுச்சுவேஷன்லையும் எப்படி இருக்கணுன்றதை அவங்கள பார்த்து மட்டும்தான் கற்றுக்கிறேன். லவ் யூ அம்மா அப்பா, மிஸ் யூ. அன்பு மகள் காயத்ரிக்கும் மருமகன் சேகருக்கும் அத்தை மாமாவின் 25வது திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். சில்வர் ஜூப்ளி கொண்டாடுற நீங்கள் 2 பேரும் சீரும் சிறப்புமோடும் நல்ல நிலைமைக்கு வரணும்னு எங்களுடைய ஆசையும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். நீண்டாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் மற்றும் நீடூடி வாழ்க. காயத்ரி, உன்னுடைய அருமையான குணத்துக்கும் என் மருமையனுடைய தங்க குணத்துக்கும் நீங்கள் மென்மேலும் நீடூடி வாழ எங்களின் அன்பான வாழ்த்துக்கள்ப்பா. வாழ்க வளமுடன். நன்றி. சரி நீ சொல்லு. கிட்ட வரவா? சொல்லு.